ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நான் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன்னா பால் கொழுக்கட்டை. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 2 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். வீட்டிலே அரைச்ச பச்சரிசி மாவு தான். அது கூட சால்ட்டு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கினேன். அது கூட சுட தண்ணி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். அது நம்மளுக்கு எப்படி ஷேப் வேணுமோ குட்டி குட்டியாக நான் இது பண்ணினேன். நான் ஓவல் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இட்லி செய்கிற பாத்திரத்தில் அதில் நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இட்லி எப்படி ஊற்றி செய்கிறோமோ அதே மாதிரி. ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னா லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஒரு ஆவி வந்தாலே போதும், எடுத்துடலாம். ரொம்ப வெந்ததுன்னா ஒரு மாதிரி ட்ரையாக ஆகிடும் கொழுக்கட்டை. நான் பால் 1/2 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். அதிலே சுகர் கொஞ்சம், குங்குமப்பூ கொஞ்சம், ஏலக்காய் கொஞ்சம் போட்டு வச்சுட்டேன். கொதிக்க வச்சு எடுத்து வச்சுட்டேன். சுண்டை எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டை எடுத்து பாலில் போட்டு கலந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சோம்னா கொழுக்கட்டை ரெடி. நீங்களே செஞ்சு பாருங்கள். பாய்.